டேய் இவ்வளவு வேகமா எங்கடா போற? உனக்கு தெரியாதா நம்ம தொல்காப்பியர் அண்ணன் ஃபிசிக்கல் எஜுகேஷனை பற்றி 2 எது சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபிசிக்கல் எஜுகேஷனை பற்றி எதை சொல்கிறேன் நீங்கள் அதை சொல்லி முடிச்சு அனுப்பிட்டேன். சரி உனக்கும் சொல்லணுமா? உனக்கும் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கும் சொல்லிடலாம் ஃபிசிக்கல் எஜுகேஷனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கூலில் ஆயம் வேலை பார்க்குறவங்களா, ஸ்கூலில் வாட்ச்மேன் வேலை பார்க்குறவங்களா, ஸ்கூலில் ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் நின்று விசில் அடிச்சு கிளாஸ்க்குள்ளே போ அப்படின்னு சொல்கிறவங்களா அப்படின்னு ஒரு சைடு சொன்னாலும் பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தள்ளி போக வேண்டியதாக இருக்குது. பட் சில ஸ்கூலில் அது ரியாலிட்டியாக நடந்துகிட்டே இருக்குது. பட் இப்போ நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பர்சனுக்கு ஸ்போர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லித்தர ஒரு ஆள் யார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் தான் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். பட் எனக்குமே அவர் தான் ஸ்போர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தவர். ஃபிசிக்கல் எஜுகேஷன்னா எதை பற்றி படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டிருந்தீங்க. என்ன பெருசாக படிச்சிட போறீங்க அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப சங்கடப்படுத்துற மாதிரி கேட்டிருந்தாங்க. எஜுகேஷனில் எதை பற்றி படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸையும் ஃபிட்னஸ் ஓரியன்டாகவும் படிக்கிறது. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ஃபிட்னஸ் இதுதானே அப்படின்னா அப்படிதான் இல்லை. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்ன்னு எடுத்தோம்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் இந்த கேம் எங்கே ஆரம்பிச்சிச்சு, எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வளர்ந்துச்சு, அதோட மெஷூர்மெண்ட்டு, அதோட ஸ்கில்லு, இது ஓரியன்டாக எல்லாத்தையும் பற்றி படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா யார் என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த கேமுக்கு எந்தெந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே பற்றி படிக்கிறது ஃபிசிக்கல் எஜுகேஷனில் வந்துடும். ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சுட்டு என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சுட்டு முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஸ்கூல்லையோ பிடி சாராக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கூல்லையோ யூனிவர்சிட்டிலையோ ஃபிசிக்கல் டைரக்டராக ஒர்க் பண்ணலாம், நம்ம கோச்சஸாக ஒர்க் பண்ணலாம், ஃபிட்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி வேகன்சிஸ்லாம் இருக்குது ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிங்க அப்படின்னா. பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிடெக் முடிச்சிருக்கணும்.